ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மார்ச் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 6 செவ்வாய் 8 வக்கரகதியில் இருக்கிறார். எனவே நீங்கள் கோபம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஹீட்டடாக ஃபீல் பண்ணலாம். ஆனால் உடல்நிலையில் சிறு பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு உண்டு. மற்றபடி ஆஸ் யூஷுவல் உங்கள் தைரியம், வீரியம் நன்றாக இருக்கும். எதிரிகள் பலமிழப்பர். 2-5 குரு 7ஆம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். பண வரவு நன்றாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். மன மகிழ்ச்சி பெருகும். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். குரு பார்வை 11ஆம் இடமான கன்னி, உங்கள் ராசியான விருச்சிகம் 3ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு அமையும். கௌரவம் மேம்படும். சுயமரியாதையும் மதிப்பும் கூடும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 3-4 சனி 4ஆம் இடமான கும்பத்தில் இருந்து அர்த்தாஷ்டம நிலை விலகி 5ஆம் இடமான மீனத்துக்கு மாத கடைசியில் வந்து குலதெய்வத்தின் அருளாசி கிடைக்கச் செய்வார். சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு, மனை, வாகனங்கள் வாங்கும் யோகங்கள் அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். உடல்நிலையில் சிறிய அசதி, கோபதாபங்கள், பிரச்சனைகள் இருக்கலாம். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் பாராட்டுக்கள் கிடைக்காவிட்டாலும் நீங்கள் போட்ட உழைப்புக்கு தகுந்த ஊதியத்துக்கு குறைவிருக்காது. உங்கள் மனதில் மட்டும் ஏதோ ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை நிலவும். ரெகக்னிஷன் கிடைக்கவில்லையே என்ற ஒரு மனநிலை இருக்கும். உங்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ளவும். 7-12 சுக்கிரன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மீனத்தில் உச்சத்தில் இருக்கிறார். வீட்டில் சுபவிரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். சயன சுகம் மேம்படும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம். திருமணங்கள் ஏற்பாடுகள் செய்யலாம். காதல் வாழ்க்கையும் வீட்டில் சொல்ல முதலில் எதிர்ப்புகள் கிளம்பினாலும் பிறகு எல்லாம் சாதகமாக நடக்கும். தடைக்கு காரணம் செவ்வாய் 8இல் இருப்பதே. 8-11 புதன் 5ஆம் இடமான மீனத்தில் சுக்கிரனுடன் இணைந்து நீச்சபங்கம் அடைகிறார். எனவே மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். இதுவரை அரியரில் வைத்த பாடங்கள் கிளியர் ஆகும் வாய்ப்புகள் அதிகம். முடியாது என இதுவரை நினைத்ததெல்லாம் முடிப்பீர்கள். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கும். 9 சந்திரன் 4ஆம் இடமான கும்பத்தில் மாத முதல் நாளில் சஞ்சரிக்கிறார். சுக சௌகரியங்களில் மேன்மை கிடைக்கும். கௌரவம் நன்றாக இருக்கும். 10 சூரியன் மாத முதற் பகுதியில் 4ஆம் இடமான கும்பத்திலும் மாத பிற்பகுதியில் 5ஆம் இடமான மீனத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாத பிற்பகுதி மிகவும் சாதகமாக அமையும். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத பிற்பகுதி மேன்மை தரும். 11இல் இருக்கும் கன்னி கேதுவாலும் 5இல் இருக்கும் மீன ராகுவாலும் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், தடைகள், தாமதங்கள் நீங்க. தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். எல்லா கிரகங்களும் 5இல் இருப்பதால் குலதெய்வ வழிபாடும் முருகன் வழிபாடும் உங்களுக்கு நன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 9, 10, 11. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு, புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.